பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். உங்களுக்கு பேசவே இங்கேயே அனுமதி கிடையாது என்று அவர்கள் மறுத்தார்கள். மைக்கும் தரவில்லை. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அனுமதி மறுத்த காரணத்தினால் நாங்கள் வெளியேறியிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டிலே அரசு ஊழியர்கள், அதாவது 4000 கோடி ரூபாய்க்கு வரி வருவாய் குறைந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். கமர்ஷியல் டாக்ஸ் கடந்த 10 நாட்களாக வேலை நிறுத்தத்திலே இருக்கிறது. கலெக்டர் அலுவலகம், உள்ளாட்சி அலுவலகங்கள், ஊராட்சியிலே இருக்கக்கூடிய அலுவலகங்கள், எல்லா அலுவலகங்களும் ஸ்தம்பித்து நிற்கிறது. ஆகவே உடனடியாக முக்கிய நேர்வாக கருதியதை அரசு தலையிட வேண்டும் என்று நாங்கள் சொன்ன அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 40% மேல் ஊனம் இருந்தால் அவர்களுக்கு ஊனமுற்றோருக்கான சலுகை உண்டு என்று ஆந்திராவிலே இருக்கிறது. பல மாநிலங்களில் அப்படிப்பட்ட சலுகை இருக்கிறது. பாண்டிச்சேரியில இருக்கிறது. ஆனால் இங்கே 60% மேல் இருந்தால்தான் ஊனம் என்று கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு மேல் அனாதையாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பலன் கிடைக்க விடாமல் செய்வதற்கு என்னென்ன நிபந்தனை முடியுமோ அதையெல்லாம் போட்டு வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான ஆட்சியாகவே இது இருக்கிறது. ஆகவே அவர்கள் போராடுகிறார்கள். இவைகள் குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு மறுத்ததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது.